என்னது எக்ஸாமில் ஸ்கேம் நடக்குதா? கொஸ்டின் பேப்பர்லாம் லீக் பண்ணுறாங்களா? இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? ஏன் இந்த ஸ்கேம் நடக்குது? துஷாரா விஜயன் டிஎஸ்பியா உள்ளே போய் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? இந்த சீரியஸ் பேர் எக்ஸாம். அமேசான் பிரைமில் தமிழில் இருக்குது. மொத்தம் 7 எபிசோடு இருக்குது. ஒவ்வொரு எபிசோடும் 25-35 மினிட்ஸில் தான் இருக்குது. இந்த சீரீஸோட மெயின் கதையை கவர்மெண்ட் எக்ஸாம், குரூப் எக்ஸாம் எப்படியெல்லாம் ஸ்கேன் பண்ணி காசுக்காக எவ்வளோ ஸ்டூடெண்ட்டை பாஸ் பண்ண வைக்கிறாங்க, இதனால் நல்லா படிக்கிற பசங்க எப்படி அஃபெக்ட் ஆகுறாங்க, இந்த விஷயத்த ரொம்ப தெளிவாக சூப்பராக சொல்லியிருக்காங்க. ஸ்கேம் எப்படி பண்ணுறாங்கன்னு ரொம்ப டீட்டெயிலாக காமிச்சிருந்தாங்க. என்னடா இப்படிலாமா பண்ணுவீங்க அப்படின்றது பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் அதிக ஸ்கோப் துஷாரா விஜயனுக்கு தான். அதித்தி அப்பாஸுக்கும் இவங்க 2 பேருக்குமே சின்ன சின்ன கேரக்டர் தான். அவங்களோட கேரக்டரை ரொம்பவே நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இந்த சீரீஸோட நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் எவ்வளோ விறுவிறுப்பாக போச்சோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா ஒரே பிளாட்டுக்குள்ளே தான் சுற்றிட்டே இருக்காங்க. முதல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் டிஎஸ்பியை கடத்தி கொண்டு போய் நான் தான் அந்த டிஎஸ்பின்னு சொல்கிறதே லாஜிக் இல்லாமல் இருக்குது. இந்த சீரீஸோட எண்டிங் பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனாகவே இல்லை. அடுத்த சீரீஸ்க்கும் லீடு கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் இந்த சீரீஸை பற்றி சொல்லணும்னா ரொம்ப தேவைப்படுற விஷயத்த டைரக்டர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அதை ப்ராப்பராக அட்ரஸும் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த ஜேர்னருக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஒரு ஆவரேஜான சீரீஸ் தான். அமேசான் பிரைமில் தமிழில் இருக்குது. சீரீஸ் பார்த்தவங்களாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.